ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கண்மணி உதயா. இந்த வீடியோ செகண்ட் பார்ட். ஓகே, நான் சொன்னேன்ல ஸ்ரீராமர் அண்ட் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய சங்காபிஷேகம் அப்படின்னு சொல்லி அதனுடைய செகண்ட் பார்ட் இது. ஓகே, இப்போ இந்த வேள்வி யாகத்தில் வச்சுருந்த கும்பத்தில் நதிகளையெல்லாம் ஒருங்கிணைச்சு அந்த பூஜை செய்து அந்த நீரால் இறைவனை, அதாவது கருவறையில் இருக்கிற இறைவனுக்கு பூஜை செய்கிறதுக்காக இந்த கும்பத்தை விரதம் இருந்து காப்பு கட்டி செய்கிறவங்க இதை தூக்கி கொண்டு வராங்க. அந்த நேரம் அந்த ஒரு அவங்களுக்கு அருளே வந்துருச்சு. அப்படி பாருங்கள், நாங்களும் இதெல்லாம் தூக்கி கொண்டு போகிறதுக்கு பின்னால் போகிறோம். அரோரா கோஷம் அதெல்லாம் சொல்லி வேலையில் அப்படி இருந்துச்சு. மிக மெய்சலிக்கிற மாதிரியான விஷயங்கள் பாருங்கள். அது அவருக்கு அருளே வந்துருச்சு பாருங்களேன், தூக்க முடியாமல். இப்படியான விஷயங்கள்லாம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? இந்த மாதிரி இறைவனை அப்படி இந்த நீரால் அபிஷேகம் செய்யும்போது நாங்களும் அந்த தீர்த்தத்தை வாங்கி பருகி எங்களுடைய உடம்பில் இருக்க நோய் நொடிகள் தீரணும்னு தெரிஞ்சுக்கொண்டோம். அதுக்கு பிறகு தீப ஆரத்திகள் இறைவனுக்கு நடந்துச்சு, புஷ்பாஞ்சலி நடந்துச்சு. அதை தொடர்ந்து இது பாருங்கள், கினி கோழியே இருந்து அதுவும் போட்டோ எடுத்துகிட்டேன். உங்களுக்கும் இறைவனுடைய புஷ்பாஞ்சலி பாருங்கள், உங்களுக்கும் இறைவனுடைய பேரருள் கிடைக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் காய்ஸ். அதை தொடர்ந்து விபூதி பிரசாதம் ஆர்த்தி தொட்டுக்கொள்ளுங்க. விபூதி பிரசாதம் சரியா கொடுத்தார் ஐயா. அதுக்கு தொடர்ந்து ஐயாவோட ஒரு பிரசங்கம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு விபூதி பிரசாதத்துக்கு பிறகு அறநெறி குழந்தைகளுடைய பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்துச்சு. அங்கே பாருங்கள், ஒரு சின்ன வாண்டு ஒன்று போய் அதுவும் நின்று இவங்க ஆடுது. அதுக்கு பிறகு ஐயாவோட பிரசங்கம் மிக அருமையான ஒரு பிரசங்கம். அதை தொடர்ந்து மதிய அன்னதான நிகழ்ச்சி, அருஞ்சுவை அன்னதானம். பிள்ளையெல்லாம் சாப்பிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. ரொம்ப வடை பாயசத்தோடு மிக அருமையான ஒரு அன்னதானம். அதை தொடர்ந்து இரவைக்கு ஆர்கெஸ்ட்ரா கலை நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது காய்ஸ். அதை இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன். ஓகே, என்னுடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன்.